ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவுலேயே இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அது கூட இடியாப்பம் அச்சு. மேக்சிமம் இந்த மாதிரி அந்த திருகு மாதிரி கையில் சுற்றுறது இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வரும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எந்த எண்ணெயாக வேணா இருக்கலாம். கூட கொதிக்க வச்ச தண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம வாணலியில் இந்த மாவு எடுத்து வச்சு அடுப்பில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வாணலியில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்தாதான் கோதுமை மாவு இடியாப்பம் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம்னா மாவு வந்து ஒட்டி இடியாப்பம் வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்காது. அது வந்து ஒரு களி இட்லி மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் பொன்னிறம் ஆகி ரொம்ப கரியவும் விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சு அந்த கோதுமை மாவு வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடியில் அப்படி இப்படி கலக்கி விடணும், இல்லைன்னா ப்ரௌனிஷ் ஆகிடும். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதுலேயே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுலேயே உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே உப்பு போட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரம் கொதிச்சிடும். தண்ணி கொதிச்சு இறக்கியாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த மாவில் சுடுதண்ணி விட்டு நல்லா அப்படியே ஒரு மரக்கரண்டி இல்லைன்னா சில்வர் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். மரக்கரண்டி வந்து சூடு சீக்கிரம் ஏறாது, அதனால் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில்வர் கரண்டி சீக்கிரமாக சூடு ஏறிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அப்படியே கலந்து விடலாம். மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தண்ணியை லைட்டாக விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்க வரும். நிறைய விட்டுறக்கூடாது, கூழ் மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு தெளித்து அந்த கரண்டிலே நல்லா கலக்கி விடலாம். சூடு பொறுக்கிற பதம் வரைக்கும் மரக்கரண்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கையிலையே வச்சு நல்லா திரட்டி யூனிஃபார்மாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா திரட்டி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் அப்படியே பிசைஞ்சு விடலாம். கை பொறுக்கிற சூடாக இருக்கணும், இல்லைன்னா கை புண்ணாயிடும். இது வந்து சப்பாத்தி மாவை விட நல்லா லூஸாக இருக்கணும். இது நம்ம வறுக்கிறதுலே பாதி வெந்துடும். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றுறதுனால ஓரளவுக்கு மறுபடியும் வெந்துடும். ஆவியில் லைட்டாக வேக வச்சோம்னா போதும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்தாச்சு. இதையே ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த அச்சுகளை எல்லாம் கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மாவு ஒரு 2 நிமிஷம் ஊறுற கேப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இடியாப்ப அச்சுலேயும் நல்லா எண்ணெயை விட்டு தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. எப்பயுமே இடியாப்பம் அந்த அச்சுக்குள்ளே போடும்போது இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்பில் உருட்டி தான் போடணும், இல்லைன்னா ஏர் டைட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் புளியருக்கு. ஸோ இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்பில் உருட்டி கொலக்கட்டை ஷேப்பில் வச்சு கூட உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நல்லா அச்சில் விட்டு புழிஞ்சா அருமையாக வருது பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கு. லைட்டாக ஒயிட்டிஷாக இருந்தது, ப்ரௌனிஷாக மாறியாச்சு. இப்போ நம்ம ஒன்று எடுத்து கூட பிசைஞ்சு பார்க்கலாம், வெந்துருச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்தாது. ஸோ இது வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த செட்டை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த கோதுமை இடியாப்பத்துக்கு தேங்காய் சட்னி கூட நல்லா இருக்கும். ஆனால் கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் தூவி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
கரும்பு சக்கரை வந்து ரொம்ப ஹெல்த்தி தான், அதனால் பிரச்சனை இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ட்விஸ்டான ரெசிபி. அரிசி அதிகமாக சேர்த்தாதவங்க இந்த மாதிரி கோதுமை மாவை வறுத்து சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். So eat healthy and stay happy. Thank you so much.